கோவையில் வசித்து வரும் தங்களது சங்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் மணிகண்டன் குடியிருக்கும் வீடு தொடர்பான பிரச்சினையில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வக்கீல்கள் சங்கத்தின் தலைவர் விஜயகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். கோவை ராமநாதபுரம் டி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். வழக்கறிஞரான இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் அதே பகுதியில் தனலட்சுமி மற்றும் சிவகுமார் என்பவர்களுக்கு சொந்தமான வீட்டில் 6 லட்சம் ரூபாய் போக்கியத்தின் அடிப்படையில் குடும்பத்தோடு வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் வீட்டை காலி செய்வது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையால் இருவரும் மாறி மாறி காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். அதே நேரத்தில் மணிகண்டன் கொடுத்த பணத்தை தராமல் அவரது குடும்பத்தினரை வீட்டின் உரிமையாளர்கள் தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டுவதாக மணிகண்டன் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி வக்கீல்கள் சங்கத்தின் மாநில தலைவர் விஜயகுமார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், வழக்கறிஞர் மணிகண்டன் தான் கொடுத்த போக்கிய தொகையை திருப்பி கேட்டபோது அதை தராமல் வீட்டை காலி செய்த பிறகு தருவதாக கூறியதன் காரணமாகவே பிரச்சினை ஏற்பட்டுள்ளது என்று கூறினார். மேலும் இதில் காவல்துறை தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து மணிகண்டனுக்கு நீதி கிடைக்கச் செய்யுமாறு கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு புதுச்சேரி வக்கீல்கள் சங்க தலைவர் விஜயகுமார் பேசுகிறேன். நம்ம சங்கத்தில் கோவை வழக்கறிஞர் சங்க உறுப்பினர் மணிகண்டன் வழக்கறிஞர் ஒரு எழுத்து மூலியமாக ஒரு புகார் மனு கொடுத்துருக்காரு. அந்த மனுவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 6 லட்ச ரூபா போகியத்துக்கு ராமநாதபுரம் பகுதியில் சிவகுமார் தனலட்சுமி தம்பதியர் வீட்டில் வசிச்சுட்டு வந்ததாகவும், 6 லட்ச ரூபா போகிய பணத்தை திருப்பி கொடுக்காம வீட்டை காலி பண்ண சொல்லி சட்டவிரோத செயல்களில் அவங்க ஈடுபட்டு வருவதாகவும், இது சம்பந்தமாக அவர் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குதுன்னு, அந்த தீர்ப்பு மீறி அவங்க காரை கொண்டு நிறுத்துறது, அவங்க மனைவி தகாத வார்த்தைகளை திட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும், இது காவல்துறையோட ஆதரவு உதவியோடு இந்த மாதிரி செயல்கள் நடந்து வருவதாகவும் எங்ககிட்ட கொடுத்துருக்காருங்க. இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு குண்டர்களை ரவுடிகளை வச்சு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஈடுபடுறது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல். தமிழ்நாடு முழுவதும் சமீப காலமாக வழக்கறிஞர்கள் தாக்கப்படுவதும், வழக்கறிஞர்கள் கொலை செய்யப்படுவது, வழக்கறிஞர்களுக்கு எதிரான குற்றவிரோத செயல்களும் தொடர்ந்து அதிகரித்து வருது. இதனால் தமிழ்நாடு அரசு உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றுவதோடு இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வு காணணுங்கிறது எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குதுங்க. தமிழ்நாடு அரசும் டிஜிபியும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்.